சோழ நாட்டிலே பிறந்து மதுரையில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகி போன நமது முப்பாத்தான் கண்ணகி கல்வன் என்ற பட்டத்தோடு கணவன் இறந்து போவதா? இப்படி பிழைக்க வந்த இடத்தில் இவ்வளவு ஒரு பிழையை பாண்டிய மன்னன் செய்து விட்டானே, இப்படி நம் கணவனை பழி சுமத்தி கொண்டு விட்டானே என்ற கோபத்தில் நீதி கேட்க செல்லுகிறார். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்தி வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாய் சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யானோர் பாட்டுடை செய் என்று நம்முடைய அருமை பெரும்பாட்டன் இளங்கோவடிகள் இந்த அளப்பெரிய காப்பியத்தை தமிழின மக்களுக்கு ஒரு கொடையாக தந்துள்ளார். சோழ நாட்டிலே பிறந்து மதுரையில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகி போன நமது முப்பாத்தான் கண்ணகி சேர சோழ பாண்டியர்களை இணைக்கிற ஒரு அரிய காப்பியமாக இதை இளங்கோவடிகள் வார்த்திருக்கிறார். சோழ நாட்டில் பூம்புகாரில் மாநாய்க்கன் என்ற ஒரு பெருவணிகனினுடைய மகளாக பிறந்து, அதே மண்ணிலே மாசாத்துவான் என்ற வணிக பெருமகனினுடைய மகனாக பிறந்த கோவலனை மணந்து கண்ணகி பெருமாட்டியை கோவலன் மணந்த பிறகு கண்ணகியின் அழகை கோவலன் வாயிலாக அடிகளார் இளங்கோவர்கள் பாடுகிறார். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெரு பாவாய் ஆர்வீர் மருந்தே பெருவாணிகன் பெருடை மகளே மலையிடை பிறவா மணியே என்போ அலையிடை பிறவா அமிழ்தே என்போ யாழிசை யாழிடை பிறவா இசையே என்போ தாலிருங்கூந்தல் தையான் நின்னை என்று பாடுகிறார். அவ்வளவு அழகுற சிறந்த பிறந்த மகள் கண்ணகி பெருமாட்டி என்று பாடுகிறார். பூம்புகாரிலிருந்து மதுரையை நோக்கி இங்கே வர்த்தகம் செய்து பிழைப்பதற்காக வருகிறார். வருகிற போது கவுந்தேடிகள் என்ற ஒரு சமண துறவியை சந்திக்கிறார். தமிழர்கள் எப்படி உயிர்நேயம் கொண்டவர்களாக, மாண்பு கொண்டவர்களாக, எல்லா உயிரையும் நேசித்து வாழ்ந்தவர்கள் என்பதற்கு இவையெல்லாம் சார்ந்து. அப்ப நமது முப்பாத்தாள் கண்ணகியிடம் அந்த பெருமாட்டி கவுந்தியடிகள் சொல்லுகிறார், அந்த வழியை செல்ல வேண்டாம், அங்கு நிறைய கரும்புகள் விளைந்திருக்கும், அந்த கரும்புகள் முழுக்க தேனாடை தேன் கூடுகள் கட்டியிருக்கும், தேன் தானாக வழிந்து ஓடும், அது 6 சுனைகளிலெல்லாம் அந்த தேன் கலந்திருக்கும், நீ தாகத்தில் அந்த தண்ணீரை எடுத்து குடித்து விட்டால் மது அருந்திய பாவத்திற்கு ஆளாகி விடுவாய் என்று. அப்ப அது மது உண்ணாமையை, கல்லுண்ணாமையை அப்பவே
காட்டுகிறார் நமது இளங்கோவடி. பிறகு என்ன சொல்ற, நீ அந்த வரப்புல நடந்து போகாத. அந்த வேளிர் மகளிர் எல்லாம் குவளை மலர்களை பறித்து பறித்து வரப்பிலை போட்டிருக்கிறார்கள். அதிலே வண்டுகள் வந்து தேனை உண்டு விட்டு மயங்கி படுத்து கிடக்கும். நீ தெரியாமல் அந்த வண்டுகளை மிதித்து விட்டால் பாவம், அந்த வண்டுகளை கொன்ற பாவம் உனக்கு வந்து விடும் என்று சொல்கிறார். பிறகு வரப்புக்குள்ளே வாய்க்காலிலே இறங்கி நடக்காதே, அங்கே தண்ணிக்குள்ளே நண்டும் நத்தையும் கிடக்கும், அதை மிதித்து கொன்று விட்டால் அந்த நண்டு நத்தையை கொன்ற பாவம் உனக்கு வந்துவிடும் என்று. இன்னைக்கு சமணர்கள் எல்லாம் ரோட்டிலே ஒரு எறும்பு போகாமல் கூட்டி விட்டு போறதுக்கான தொடக்கம் சைவமும் சமணமும் தலை துவங்கிய காலம் அது. தமிழர்களுடைய அந்த காலத்தில் எல்லாமே தமிழரிடம் இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை விட பறித்து கொண்டார்கள், திருடி கொண்டார்கள். அப்படி வந்து வர்த்தகம் செய்வதற்கு பணம் இல்லை என்கிற போது காலில் இருந்து ஒரு சிலம்பை எடுத்து கலட்டி கொடுக்கிறார் நமது பாட்டி. அதை வித்துவிட்டு வரலாம் என்று போன இடத்தில் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மனைவி கோப்பெருந்தேவியினுடைய காற்சிலம்பை அந்த பொற்கொள்ளன் அதை செய்து கொடுக்க சொன்ன சிலம்பை செய்து கொண்டு வர சொன்ன இடத்தில் அந்த பொற்கொள்ளன் திருடிக்கிறான். அவர் ஒரு திருடன். அவன் தப்பித்துக் கொள்வதற்காக கோவலன் அங்கே இந்த சிலம்பு திருடு போய்விட்டது என்று சொல்லிவிட்டான். அதை திருடனை தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் கோவலன் வந்து ஒரு வணிகரிடத்தில் அதை வந்து விற்க வருகிறார். அதை பார்த்த பொற்கொள்ளன் இதுதான் சமயம் என்று இவன் தான் திருடன் என்று காட்டிக் கொடுக்கிறார். மன்னரிடத்திலே போய் இப்படி ஒரு திருடன் நமது மகாராணியினுடைய காற்சிலம்பை வைத்திருக்கிறான் என்று சொன்னவுடன் கொண்டு வா அவனை என்று சொல்றார். அதை அவர்கள் கொன்று வா என்று சொன்னதாக புரிந்து கொண்டதாக வருகிறது. ஆனால் வந்து அந்த கயவர்கள் கோவலனை கொன்று விடுகிறார்கள். இந்த செய்தி கேட்டதும் தாங்க முடியாத துயரத்தை கொண்டு பெருங்கோபம் கொண்டு நமது அருமை பாட்டியார் கண்ணகி பெருமாட்டி கல்வன் என்ற பட்டத்தோடு நம்ம கணவன் இறந்து போவதா, இப்படி பிழைக்க வந்த இடத்தில் இவ்வளவு ஒரு பிழையை பாண்டிய மன்னன் செய்து விட்டானே, இப்படி நம் கணவனை பழி சுமத்தி கொண்டு விட்டானே என்ற கோபத்தில் நீதி கேட்க செல்லுகிறார். என் அன்புக்குரிய தம்பி தங்கைகள், அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். மன்னராட்சி காலம், ஒரு சாதாரண குடிமகள் அரசவையில் நீதி கேட்க முடியும் என்கிற நிலை இருந்திருக்கிறது. கால் சுளம்போடு உள்ள போய் நீதான் கல்வன், என் கணவனா கல்வன், அநியாயமாக இப்படி பழி சுமத்தி என் கணவனை கொன்று விட்டார், என் கணவன் திருடன் அல்ல என்பது எதற்காக கொண்டா என்றால் என்னுடைய மனைவியின் கால்சிலம்பை திருடி விட்டான் உன் கணவன். எங்கே உன்னுடைய மனைவியின் கால்சிலம்பு? முத்துக்களா? உன் கால்சிலம்பில் என்னன்னா முத்துக்கள்ங்கிறான். இவள் என்னுடைய கால்சிலம்பினுடைய முத்துக்கள், இதெல்லாம் மாணிக்க கற்கள் என்றான், மாணிக்க பரல்கள் என்றான். உடனே அதை எடுத்து வர சொல்லி உடைத்தால் மாணிக்க பரல்கள். பாண்டிய மன்னன் இங்கே நினைச்சு பார்க்கணும். அவன் நினைச்சிருந்தா போமான் இருக்கலாம், யார் மணி பைத்தியக்காரி வெளியில போமான் இருக்கலாம், அப்படி செய்யல. தாழ்ந்த குடையோன், தளர்ந்த செங்கோடன், பொன்சை கொல்லன், அவன் சொன்ன பேச்சை நான் கேட்டேன். அப்ப யானோ அரசன், யானே கல்வன் என்று அவன் தன்னைத்தானே குற்றம் சாட்டுகிறான். மன்பதை காக்கும் தென்புலம் காவல், என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என்று பாடி, அப்படியே மகளே நீதி தவறிவிட்டேனா என்று சாஞ்சவன் தான் செத்தவன். இல்லை, என்ன தெரியுது? நீதி தவறிவிட்டால் உயிரையே விட்ட இனத்தின் கூட்டத்தில் பிறந்தவர்கள் நாம் என்று. எப்படிப்பட்ட மாண்போடு தமிழ் மறவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதை என் அன்பு தம்பி தம்பிகள் புரிந்து கொள்ளவும். ஒரு சாதாரண குடிமகள் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதியை பெறக்கூடிய வாய்ப்பை பாண்டியன் நெடுஞ்செழியன் தன் அவையிலே வைத்திருக்கிறான். மன்னராட்சி காலத்திலே ஒரு சாதாரண மகன் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஜனநாயகத்தை நமது பாட்டன் வச்சிருக்கான். ஆனால் மக்களாட்சி காலத்திலே இன்று பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எழுந்து பேச முடியாது. மேசையை தட்டி தட்டி உட்கார் உட்கார் உட்கார். சட்டசபையில
யாராவது எதிர்க்கட்சி தலைவர் பேச முடியுதா என்பதை பார்க்கணும். மக்களாட்சி காலத்தில் எந்த உறுப்பினரும் எழுந்து பேச முடியாத நிலை இருக்கிறது. மன்னராட்சி காலத்திலே சாதாரண குடிமகள் மன்னரையை எதிர்த்து பேசி நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு